ஹலோ அக்கா, என்ன பூமிகா, என்னாச்சு? ஏன் ஆற? அக்கா, அம்மா அம்மா காணும்க்கா. அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. நான் மண்டபம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன்க்கா, அவங்க எங்கேயுமே கிடைக்கல. அம்மா காணாம போன விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அக்கா, நீ கவலைப்படாம இரு. அவங்க எங்கேயும் வெளில போக வாய்ப்பே இல்லை. அங்கதான் எங்கேயாவது இருக்கணும். வெளியில போறதுக்கு சாத்தியமே இல்லை. ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது அம்மாவை காணணும். ஜோதிகா கல்யாணத்தை எப்படிக்கா நடத்துறது? என் அப்பாவும் இல்லாம அம்மாவும் இல்லாம நான் தனியா நிக்கிறேன்க்கா. இத பாரு பூமிகா, நான் இருக்கேன்ல. நீ எதுக்கு கவலைப்படுற? மதனை எப்படி கண்டுபிடிச்சு உன் முன்னாடி நிறுத்தினேனோ அதே மாதிரி உங்க அம்மாவையும் முகூர்த்த நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிடுவேன். தைரியமா இரு. அம்மா உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. மனசு போட்டு குழப்பிக்காத. நான் சொல்றத நம்பு. எனக்கு மட்டும் ஏங்க இந்த மாதிரி சோதனை எல்லாம் வருது? யார் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்கன்னு ஒண்ணும் புரியலக்கா. அந்த வேலையை யார் செஞ்சது இப்போதைக்கு நான் உன்கிட்ட சொன்ன அதிர்ச்சி ஆயிடுவேன். அக்கா, இப்போதைக்கு உனக்கு தெரிய வேண்டாம். சில காரணங்களுக்காக நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. சீக்கிரமாவே இதை செஞ்சது யாருன்னு உனக்கு தெரிய வரும். நேத்து கூட நந்தகுமார் கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்களா அம்மா. ஒருவேளை மன நிம்மதிக்கு எங்கேயாவது போயிருப்பாங்களோன்னு அவர் என்கிட்ட சொல்றாருக்கா. என்னது? நந்தகுமாரா? என்ன சொன்னாரு? நந்தகுமார் கிட்ட அம்மா ஏதோ வருத்தப்பட்டு கோயில் கோலன்னு போறேன்னு சொன்னதா நந்தகுமார் சொன்னாரு. ஆனா அம்மா இந்த மாதிரி சொல்லாம போற ஆளே கிடையாது. யாரு எது வேணாலும் சொல்லட்டும். அம்மாவை பத்தி கவலையை நீ விடு. அதை நான் பாத்துக்கிறேன். ஆக வேண்டிய வேலையை பாரு. அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். புரிஞ்சுதா? சரிக்கா, சரி. இந்த செல்போனை கண்டுபிடிச்ச குருவே உனக்கு ஒரு நமஸ்காரம். இந்த செல்போனால பல பேர் முன்னேறி இருக்கான், சில பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆனா நீ இந்த செல்போனை கண்டுபிடிச்ச நீ கோடீஸ்வரன் ஆயிட்ட. இப்போ இந்த செல்போன்ல பேசி நானும் கோடீஸ்வரன் ஆயிடுறேன். ஐயோ, செல்போன் மணி அடிச்சாலே நெஞ்செல்லாம் படப்படன் ஆகுதே. சரி, யார் பண்றான்னு பாப்போம். ஹலோ, யாரு? 10 கோடி ரூபா பேசுறேன். சொல்லு. என் மேல இருக்க பயம் போயிடுச்சா? இங்க பாரு, நான் கொஞ்சம் கூட பாவம் புண்ணியம் பார்க்க மாட்டேன். 10 கோடி ரூபா பணம் கொடுக்கலைன்னா இந்த 5 நிமிஷத்துல இந்த மண்டபத்தில் இருக்க டிவில எல்லாம் உன் செல்போன்ல இருக்க பணம் ஓடும். அதுக்கப்புறம் நீ மண்டபத்தை விட்டே ஓடணும். எப்படி ஐடியா? டேய், உன்கிட்ட என் செல்போனே இல்ல. அப்படி இருந்தும் என்கிட்ட உதார் விடுறியா நீ? இந்த மண்டபத்துல தான் இங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. அவனை உன்னை கண்டுபிடிச்சு அங்கே நசுக்கிறேன்டா. இரு. என்ன சைலண்ட் ஆயிட்ட? ஹலோ. இங்க பாரு, அந்த ராதாங்கிற பொண்ணை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்த திட்டம் போட்டிருக்கியா? இந்த பாச்சால இங்க பலிக்காது. இங்க பாரு, உனக்கு மொழிதான் பெருசு, ஆனா எனக்கு மூளை பெருசு தெரியுமா? 10 கோடி கேக்குறியே, கொஞ்சம் குறைச்சுக்கலாமே. நான் என்ன கத்திரிக்காய் வியாபாரமா பண்றேன்? இந்த பாரு, 10 கோடியில 10 பைசா குறைஞ்சா கூட இந்த மாக்கம் வாங்க மாட்டான். என்னன்னு இப்படி கராரா பேசினா எப்படி? நான் உங்ககிட்ட கராரா பேசலைன்னா நான் எப்போதும் போல வடையும் டீ தான் விற்கணும். ஆமா, இந்த 10 கோடியை வச்சு என்ன பண்ண போற? இங்க பாரு, நான் போட்டு வச்சிருக்க பட்ஜெட்டுக்கு 10 கோடி ரூபாய் பத்தாது. ஸ்டார் ஹோட்டல் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன், அதை விலைக்கு வாங்கணும். அதுக்கப்புறம் வடை சுட்டுக்கிட்டு இருக்க வள்ளிய இதே மண்டபத்தில் நான் கல்யாணம் பண்ணணும். அப்புறம் கார் வாங்கணும், அந்த கார்ல நாங்க 2 பேரும் அனிமன் போகணும். இந்த மாதிரி நிறைய பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன். எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குப்பா. அதுக்கெல்லாம் இந்த பணம் பத்தாது. அப்புறம் என்னென்ன இருக்குன்னா, போதும் நிறுத்து. நீ அனுபவிக்கிறதுக்கு 40 கோடி ரூபா தரணுமா? இந்த பாரு, வக்கீலால கூட காப்பாற்ற முடியாத கேஸ் உன் கேஸ். ஒரு பொண்ணை ஏமாத்தி கற்பழிச்ச கேஸுக்கு
எப்படி குறைஞ்சது 10 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அப்படிப்பட்ட உன் கேஸ நான் மறைச்சு வச்சிருக்கேன். அதனால நீ என்கிட்ட பேரமே பேசக்கூடாது. என்னண்ணா இப்படி பயன்படுத்துறீங்க? காதும் வச்ச மாதிரி நான் கேட்ட 10 கோடியை கொடுத்துட்டு உன் செல்ல வாங்கிட்டு ஓடு. அண்ணா என் மேல கொஞ்சமாவது தயவுதாட்சணை காட்டுங்கண்ணா. நான் இதுக்கு உனக்கு தயவு காட்டணும்? கிரேனைட் எடுத்த துட்டு கோடியா உங்க அப்பாட்ட பணம் கொட்டி கிடக்கு. அண்ணா இப்படி சொன்னா எப்படிண்ணா? அதுவும் இல்லாம உனக்கு பொண்ணு கொடுக்க போறாங்க, அவங்களும் கோடியா பணம் கொட்டி கொடுக்க போறாங்க. இப்படி இருக்கும்போது நான் எதுக்குடா உனக்கு தயவு காட்டணும்? என்னண்ணே நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக 10 கோடிலாம் உங்களுக்கு பெருசா தெரியலையா? 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இத பாரு, சும்மா வளவளன்னு பேசினதே பேசிக்கிட்டு இருக்காத. நான் கேட்ட 10 கோடி ரூபாய் பணத்தை உடனே ரெடி பண்ணு. அப்படி இல்லைன்னா உன் செல்போன்ல இருக்க லீலைகள்லாம் மண்டபத்தில் இருக்கிற எல்லா டிவிலையும் படமா ஓடும். எல்லாரும் பார்த்து உன்னை எட்டி உதைப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீ கட்டிக்க போற பொண்ணு அதுவும் எட்டி உதைக்கும். அவ உதைக்கிறது இருக்கட்டும், இப்ப நான் உன்னை உதைக்கிறேன். ஐயோ! எலி மாதிரி இருந்துகிட்டு என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? நாங்கெல்லாம் பரம்பரை பணக்காரங்களா? பஞ்சத்துக்கு பணக்காரங்களா பாக்குறியா நீ? என்னையவே பிளாக்மெயில் பண்ணி வடை சுடுற வழிய கல்யாணம் பண்றதுக்கு 10 கோடி கேக்குதா உனக்கு? 10 கோடி வேணுமா? 10 கோடி வேணுமாடா? 10 கோடி வேணுமா? எங்க கேளு 10 கோடி வேணும்னு சொல்லு. சரி இந்த 10 கோடி. அப்பாடா, நமக்கு இருந்த பெரும் தொல்லை ஒண்ணு ஒளிஞ்சுது. தம்மா துண்டு எவ்வளவு டென்ஷன் ஆக்கிட்டாங்க. வாடா நானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆகிடுறேன். மாமா இப்ப என்ன மாமா பண்றது? திடீர்னு மாலாம எங்க காணாம போயிருப்பாங்க? பூமிகா அக்கா வேற அங்க பதட்டமா இருக்காங்க. எனக்கு என்னவோ அந்த நந்தகுமார் மேலதான் டவுட்டா இருக்கு. அவன் தான் ஏதாவது செஞ்சிருப்பான் மாமா. எனக்கும் அதே சந்தேகம் தான் ராதா. ஆன்ட்டி மன விரத்தில கோயிலுக்கு போயிருப்பாங்கன்னு இவன் ஒருத்த மட்டும் தான் சொல்லிட்டு தெரியறான். அப்படியே அவங்க போறதா இருந்தா இந்த நேரத்துல எதுக்கு போகணும்? சரி விடு, அப்படியே போயிருந்தாலும் பூமிகா கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பாங்க. அந்த நந்தகுமார் ஏதோ பிளான் பண்றான். அர்ச்சனா கதை போன் பண்றாங்க. எடுத்து பேசு. ஹலோ அக்கா. அக்கா மாலாமா திடீர்னு மண்டபத்துல இருந்து காணாம போயிட்டாங்க அக்கா. பூமிகா எனக்கும் போன் பண்ணி சொன்னா. எனக்கு என்னவோ அந்த நந்தகுமார் மேலதான் சந்தேகமா இருக்குக்கா. எனக்கும் அதே சந்தேகம் தான். மண்டபத்துல இருந்து அவங்க எப்படி காணாம போக முடியும்? பூமிகா அம்மா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்கன்னு அந்த நந்தகுமார் அடிச்சு சொல்றான்னா அவன் வேற ஏதோ காரணத்துக்கு தான் அப்படி சொல்றான். அவங்க கோயில் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கதான் எங்கேயாவது இருக்கணும். நீங்க எதுக்கும் அந்த நந்தகுமாரை கவனிச்சுட்டே இருங்க. சரிங்கக்கா. பக்கத்துல மதன் இருக்காரா? இருக்காருக்கா. போன மதன் கிட்ட கூட. மாமா அக்கா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. சொல்லுங்க அர்ச்சனா. மதன், பூமிகாவோட அம்மா காணாம போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அந்த நந்தகுமார் மேலதான் டவுட்டா இருக்கு. என்னோட அனுமானம் சரியா இருந்தா மண்டபத்துக்குள்ளதான் ஏதோ ஒரு இடத்துல அவன் ஆன்ட்டி அரைச்சு வச்சிருக்கணும். கரெக்ட். நானும் அதுதான் நினைக்கிறேன். அந்த மண்டபத்தை சல்லடை போட்டு தேடினா நிச்சயமா மாலாமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நந்தகுமார் எங்க போனாலும் வந்தாலும் தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருங்க, விட்டுடாதீங்க. ஓகே அர்ச்சனா. ஆமா, அவன் ஏன் ஆன்ட்டியை கடத்தி அடைச்சு வைக்கணும்? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவனை பத்தி ஏதாவது ஒரு ரகசியம் பூமிகா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வெளியில சொன்னா ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறதுனால அவங்கள கடத்தி வச்சிருப்பான். இதுதான் உண்மையா இருக்கணும். அர்ச்சனா, அந்த நந்தகுமார் தான் பெரிய கிரிமினல் வெட்ட வெளிச்சமா தெரியுது இல்ல? அவனுக்கு ஏன் இன்னும் நம்ம விட்டு வைக்கணும்? அவனை தூக்கி போலீஸ்ல ஒப்படைச்சிடலாமே. அவன் கதையை க்ளோஸ் பண்ணிடலாம். அதனால நமக்கு என்ன லாபம்?
உலகமெங்கும் கொண்டாட்டம்னா ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், அதான் சோறு. ஸோ மெட்ராஸ்லேருந்து சென்னை வரைக்கும் நம்ம கூடவே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கொண்டாட தான் இந்த வீடியோ. 1951 அண்ணா சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட கடை தான் புகாரி. புகாரி கடையை பொறுத்த வரைக்கும் இங்கே ரொம்ப ஃபேமஸ் வந்து சிக்கன் 65. அதாவது இந்த சிக்கன் 65 கண்டுபிடிச்சவங்களே வந்து புகாரி ஹோட்டல் தான். அண்ட் இதனால தான் வந்துட்டு நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் டாப் 10 ஃபுட் சிட்டிஸ் இந்த வேர்ல்டில் சென்னை செகண்ட் ரேங்கில் இருக்குது. அவன் கதையை க்ளோஸ் பண்ணிடலாம். அதனால நமக்கு என்ன லாபம்? பாதிக்கப்பட்ட ராதா கழுத்துல அவனை தாலி கட்ட வைக்கணும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அதனால்தான் அந்த நந்தகுமார் விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருக்கேன். இப்ப அவனை தாலி கட்ட சொல்லி ராதா சார்பில் அவனை நியாயம் கேட்டா, ராதாவும் நானும் பழகினது உண்மைதான், அவளும் நானும் சம்மதத்தோட தான் பழகினோம். லிவிங் டுகெதர் மாதிரி தாலி கட்டாமையே வாழ்ந்தோன்னு சொன்னா அமெரிக்கால இதெல்லாம் சகஜம்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சிடுவான். போலீஸோ கோர்ட்டோ இவனுக்கு சரிப்பட்டு வராது. அவனை வேற வழியில தான் பண்ணி வைக்கணும். நான் ராதாவோட வாழ்க்கையை காப்பாத்ததான் இவன் விஷயத்துல ரொம்ப பொறுமையா இருக்கேன். நீங்களும் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா இருங்க. நாம அவசரப்பட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாமையே நானும் ராதாவும் சம்மதிச்சுதான் வாழ்ந்தோன்னு அவன் ஈஸியா தப்பிச்சிடுவான். அவன் கெட்டவன்னு வெளில தெரியணும். ராதா கர்ப்பத்துக்கு நான் தான் காரணம்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சு அவனை தாலி கட்ட வைக்கணும். இந்த விஷயம் மண்டபத்துல இருக்கிற யாருக்கும் தெரியாம நடந்துக்குங்க. சரி அர்ச்சனா, நாங்க பாத்துக்கிறோம். சரி. ஜோ, என்ன ஜோ அழுதுட்டு இருக்கீங்க? அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க. இங்க பாத்தீங்களா, இப்ப நான் சாப்பாடு கொண்டு போறது யாருக்கு தெரியுமா? வெளியில யாசகம் கேட்கறவங்க நிப்பாங்க, அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டா உங்க அம்மா கண்டிப்பா கிடைச்சிருவாங்கன்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான் பரிகாரத்துக்காக தான் என் கையாலே சாப்பாடு போட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஜோசியர் சொன்னது கண்டிப்பா பலிக்கும். நிச்சயம் உங்க அம்மா வந்துருவாங்க. நந்து, எங்க அம்மாவை பார்க்காம எனக்கு மனசு சரியில்லை. அம்மாவை பார்க்கணும்னு அடி மனசு துடியா துடிக்குது நந்து. ஜோதிகா, நான் சொல்றத தயவு செய்து கேளுங்க. ப்ளீஸ் பிலீவ் மீ. நான் சொல்றத நம்புங்க. நீங்க வேணா பாருங்க, நான் யாசகம் பண்ண அடுத்த நாளே உங்க அம்மா வராங்களா இல்லையான்னு பாருங்க. சந்தோஷமா இருங்க ஜோதிகா. சரி, வெளியே பாவம் யாசகம் கேட்கறவங்க ரொம்ப பசியோட இருப்பாங்க. நான் உடனே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. கவலைப்படாம போங்க, அம்மா வந்துருவாங்க. நீங்க போங்க. என்ன மாமா இது புதுசா இருக்கு? இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இவனை மத்தவங்க பசிய தீக்கிறவன் இறக்க மனசே இல்லாத பாவி. ஜோதிகா கிட்ட என்னமா போய் சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவனை விடவே கூடாது மாமா. வெயிட் பண்ணு ராதா, இவன் எங்க சாப்பாடு எடுத்துட்டு போறான்னு நான் ஒரு பக்கம் ஃபாலோ பண்றேன், நீ ஒரு பக்கம் ஃபாலோ பண்ண. சரிங்க மாமா.
சாப்பிடுங்க ஆண்டி. உன் சாப்பாடு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. நீங்க சாப்பிடுங்க, உங்க கட்டை நான் ஊத்துவேன். உன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் கையால சாப்பிடறதுக்கு பதிலா நான் செத்து போயிடலாம்டா. ஏய் இங்க பாரு, என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டலான்னு மட்டும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத. எங்க இந்த நந்து? என்ன அங்க பாத்துட்டு வர? மாமா, வெளியில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். யாசகம் கேக்குறவங்க ஒருத்தர் கூட வெளியில இல்ல. அந்த நந்தகுமார் நல்ல பொய் சொல்லிருக்கான். ஆமா, நானும் எல்லா இடத்துலயும் தேட்டேன் ராதா. எங்க போனானே தெரியல. இவன் எங்க போயிருப்பான்? இல்ல மாமா, இந்த நந்தகுமார் தான் மாலா அம்மாவை எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு சாப்பாடு கொண்டு போயிருக்கான். இவனை விடக்கூடாது மாமா, இவனை எப்படியும் கண்டுபிடிச்சிடணும். மாமா, நம்ம மறுபடியும் தேடுவோம். நீங்க அந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போய் பாக்குறேன். சரி, நீ போய் அவனை தேடு. போ. என் மக ரொம்ப நல்லவ. உன்னால அவளுக்கு எந்த ஆபத்தையும் கொடுத்துட முடியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்க. அதெல்லாம் ஓகே தான் ஆண்டி. நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால தான் நான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். இல்லனா என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். நீங்க ஜாஸ்தியா நியாயம் பேசாம ஒழுங்கா நான் கொடுக்கறத சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்ல பட்னி கடந்து தான் சாவேன்னு சொன்னா அது உங்க இஷ்டம். பேசாம இங்கேயே பட்னி கடந்து சாவுங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி ஆன்டி மூலமா கடைசில என் கைக்கே வந்துட்டு பத்தியா? முதல்ல இதுல சேவ் ஆயிருக்கிற நானும் ராதாவும் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டா நாம தப்பு செஞ்சதுக்கு எந்த அடையாளமும் இல்லாம போயிடும். ராதாவை கை கழுவி விட்டுட்டு ஜோதிகாவை கை பிடிச்சிட வேண்டியதான். டேய் நந்து, நீ ஜெயிச்சிட்டடா. இனிமே உன்னை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீ இப்போ தனிக்காட்டு ராஜாதான். ஜோவை கல்யாணம் பண்ணிட்டு ஹனிமூனுக்கு உலகம் ஃபுல்லா ஜாலியா சுத்தி வர வேண்டியதுதான். யாரு இந்த நேரத்துல வந்துட்டு? சீக்கிரமா டெல் பண்ணுவே. வரேன். இந்த எதுக்கு ஏன் ரூமுக்கு வரான்? என்ன என் வருங்கால மருமகனே? இப்ப எதுக்கு டோர் க்ளோஸ் பண்ணீங்க? சொல்றேன். வாங்க மாப்பிள்ள, சொல்றேன். என்ன ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போற மயக்கத்தில் இருக்கீங்க போல இருக்கு. நமக்குள்ள போட்டிருந்த மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டை மறந்துட்டீங்க போல இருக்கு.
உனக்கு இதை ஞாபகப்படுத்தலாம் தான் வந்தேன். நம்ம அக்ரிமெண்ட் பிரகாரம் மணமேடையில நீ தாலி கட்டுற சமயத்துல ஜோதிகாவுக்கும் மதனுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லி நீ ஜோதிகா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு மறுக்கணும். அத பார்த்து பூமிகாவும் ஜோதிகாவும் கதி கலங்கணும். சமயம் பார்த்து நான் பஞ்சாயத்து பேசுற மாதிரி பேசி என் மக ஸ்ரேயா கழுத்துல உன்னை தாலி கட்ட வைக்கிறேன். நீ என் மக கழுத்துல தாலி கட்டிட்டு என்ன நீ மாமனாரா ஏத்துக்கணும். நிறுத்துங்க. ஆ? அன்னைக்கு கூட உங்க டீலுக்கு நான் சும்மா ஒத்துக்கிற மாதிரி தான் நடிச்சேன். எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் சுத்தமா கிடையாது. இப்ப சொல்றேன், நான் ஜோதிகா தவிர வேற யாரையும் பார்க்கவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். உங்க அக்ரிமெண்ட் எல்லாம் வாபஸ் வாங்கிக்கோங்க. ஜோதிகா தான் என் மனைவி, நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இதை இனிமேல் யாராலையும் மாத்த முடியாது. மாத்த முடியாதா? என் பேரு மட்டும் சுதர்சனம் இல்ல, என் கையில சுதர்சனம் மாதிரி 1000 ஆயுதங்கள் இருக்கு. அதையெல்லாம் எடுத்து விட்டா தானாவும் கல்யாணம் நின்னுடும். என்னது இது, ஆளாளுக்கு மிரட்டுறாங்க? இவன் ஏதோ புதுசா வச்சிருக்கன்றான், ஒன்றும் புரியலையே. உன் குடும்பமான கப்பல் ஏறி கடைசியா நீ ராதா கழுத்துல தான் தாலி கட்டணும். எப்படி வசதி? இவன் என்ன இப்படி சொல்றான்? ரொம்ப குழப்பறானே. இவங்கிட்ட அப்படி என்ன இருக்கும்? அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு என் மக ஸ்ரேயா கழுத்துல நீ தாலி கட்டினா நீ செஞ்ச தப்பெல்லாம் மறைச்சிட்டு உன்னை உத்தமனா உலகத்துக்கு காட்டுவேன். இல்லைன்னா நான் யாருன்னு உனக்கே காட்ட வேண்டியது இருக்கும். சும்மா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க இந்த சுதர்சனம் மாதிரி 1000 ஆயுதம் வச்சுக்கலாம். ஆனா எனக்கும் ஜோதிகாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அமைதியா எங்களை அச்சதை போட்டு வாழ்த்திட்டு பந்தியில தொந்திய நேர்பிட்டு போயிட்டே இருங்க. ஏன் இந்த வெட்டி பேச்சு? கிளம்புங்க. ஓ அப்படியா? ஏய், நான் நினைச்சேன்னா உன் கல்யாணத்தை சொடக்கு போற நேரத்துல நிறுத்துவேன். பாக்குறியா? இப்படி சவால் வர்றான். அப்படி என்ன வச்சிருக்கான்னு தெரியல. பாரு மாப்ள, தர்மதுரையோட சாங்ஸ் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரெண்ட் மியூசிக்கை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டிப்பட்டி கனவா காத்து ஆள் தூக்குதே, ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே, அடி முக்கா பொம்பளையே என்ன முழுசா நம்ப